Hi guys, welcome back to the another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க மூவி 2004ல ஒரு ஸ்லாஷர் ஹாரர் அண்ட் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன மைண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. அண்ட் இந்த படத்தோட கதை அப்படின்போது ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து எஃப்ஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபைனலா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதாவது அவங்க எஃப்ஏல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரைனிங் பீரியட் கொடுக்கப்படுது. ஸோ அதுக்காக ஆள் அரவமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல கொண்டு அவங்கள இறக்கி விடப்படுறாங்க. அந்த 8 பேர் இறக்கி விட்டு அந்த 8 போயிடுறாரு. ஸோ இவங்க 8 பேர் தான். அந்த 8 பேரும் ஒரு பாலடைஞ்ச பங்களா சுத்து வட்டாரத்துல ஃபுல்லாவே கடல் நடுவுல இவங்க மட்டும் இருக்காங்க. ஸோ அதுல நீங்க வந்து அவங்க சொல்ற மிஷனை பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஹெட் போயிடுறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இந்த கொலைக்கு உண்டான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி, இந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. அதுல மைண்ட் ஹண்டர்ஸ் அப்படின்ற சொல்ற மாதிரி இந்த படமுமே அவங்களோட மைண்டை வச்சுதான் அவங்களே கொலை பண்ணுவாங்க. அப்ப நான் அப்படின்னு இருந்தேன்னா எனக்கு ஒரு திறமை இருக்கும், எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த பிளஸ் பாயிண்ட் எதுவோ அந்த பிளஸ் பாயிண்டாலே அவன் சாவான். இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே. அதுதான் மைண்ட் ஹண்டர்ஸுக்கும் கேமே. ஸோ இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. நீங்க படத்துல ஒரு கேரக்டரோட டெஃபினிஷனுமே பார்க்கும்போது இவன் தான் கொலகாரனா இருப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட்ஸ்க்கு நம்ம போயிடுவோம். நம்ம யாரெல்லாம் கொலகாரன் அப்படின்னு நம்ம எல்லாம் கெஸ் பண்றோமோ அவர்கள் எல்லாமே கொலகாரன் இல்லை. படத்தோட கடைசி 2வது நிமிஷத்துலதான் யாரு கொலகாரன், அவன் எதுக்காக பண்றான் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து படத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய அந்த கொலகாரனோட அந்த சஸ்பென்ஸ் ஆன விஷயம்தான் இந்த படத்தை வந்து பயங்கரமா நம்மள பார்க்க வைக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2004ல ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்து முடிச்சதுமே நம்ம மைண்ட்ல தோன்ற ஒரு விஷயம், ஏன் நம்ம இப்படியான ஒரு படத்தை இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம ஏன் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் அந்த படம் முடிஞ்சதுமே வரும். அண்ட் அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கிரீன் பிளே, ஃபினாமினலான ஆக்டிங், அமேசிங் ஆன ஸ்கிரீன் பிளே, இது மூணுமே நம்மள யாரு வில்லன் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கேப்சர் பண்ணி இந்த படத்தை போய் எடுத்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு IMDbல இருந்து 6.3 அவுட் ஆஃப் 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் 21.3 மில்லியன் வரைக்கும் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது படத்தோட கலெக்ஷனை தாண்டி இந்த படம் வந்து அவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக தான் இந்த படம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு இருந்து மைண்ட் ஹண்டர் தமிழ் டப் அப்படின்னு அடிச்சாலே இந்த படம் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த படத்தை. இந்த படம் எனக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு படம், இவ்வளவு நாளா ஏன் நம்ம இதை மிஸ் பண்றோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸே ஹீரோயினி தான். மிகப்பெரிய மைனஸும் அவங்களும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருக்கும் இந்த படத்துல, அதை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த கேரக்டருக்கு பட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருக்கும், அதை நமக்கு காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளஸ் அவங்களுக்கு என்ன அவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்றத, அந்த வில்லன் யாரு அப்படின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விதம் எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அண்ட் மைண்ட் ப்ளோவிங்கா அந்த படம் வந்துருக்கும். ஒரு காட்சியுமே சீட் ஆஃப் எட்ஜில் தான் நிஜமாவே நம்ம உட்காந்து பார்ப்போம், வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துல செக்ஷுவலாவோ இல்லை அடல்ட் கண்டென்ட்டோ அப்படின்னு இந்த படத்துல எதுவுமே இல்லை. பட் ஆனால் ப்ரூட்டல் காட்சிகள் அங்கங்கே இருக்கு. அண்ட் கழுத்து அறுபட்டு தனியா போறது, உடல்களை சிதறி வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா எடுத்திருப்பாங்க, ரொம்பவே ஹாரரபிளா. அண்ட் ஒரு 8 பேர் நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு மொத்தமே 8 பேர் ஒரு பாலடைஞ்சு வீடு. அதுக்குள்ள என்னப்பா பெருசா சஸ்பென்ஸை நமக்கு காமிக்க முடியும் அப்படின்னா இந்த படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. என்னோட சைட்ல வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டான மூவி தான் இந்த மைண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற இந்த படம். அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.